பிஎஸ்சி கோர்சஸ் படித்தா நீங்களும் டாக்டர் ஆகலாம். பட் அதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிள் தேவை, என்னென்ன பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட கமாண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். மேம், பிஃபார்ம் எடுத்தால் நேமுக்கு முன்னாடி டாக்டர்னு போடலாமா மேம்? ப்ளீஸ் சொல்லுங்கள். நேமுக்கு முன்னாடி டாக்டர்னு வர கோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிஎஸ்சி நர்சிங், செகண்ட் ஒன் பிஃபார்ம் கோர்சஸ், தேர்ட் ஒன் பேச்சுலர் இன் ஃபிசியோதெரபி. இந்த கோர்சஸில் வந்து டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹையர் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்டர்னு சொல்லி ஒரு பட்டம் கிடைக்கும். அதை வந்து உங்கள் நேமுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வந்து மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. பட் சேம் டைமில் ஃபார்ம்டிங்கிற ஒரு 6 இயர் கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் நேமுக்கு முன்னாடி அந்த டிகிரி கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணதும் டாக்டர்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ், சித்தா, வெட்னரி, ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பேஷண்ட் சைடு வந்து டேக் கேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டான கோர்சஸ்.